சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. ஜெஸி, ஏதாவது சாப்பிட்டியா? ஆஃப்டர்நூனும் நீ சாப்பிடல. டீலாம் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அட்லீஸ்ட் டீயாவது குடிக்கலாம்ல? இல்லை காவ்யா, எனக்கு எதுவும் வேணாம். வேண்டாமா? ஜெஸி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். கார்த்திக் சார் ஃபோன் பண்ணாரு. கார்த்திக் சாரா? எதுக்கு? இல்லை, அவர் வரேன்னு சொன்னார். நான் இருந்துக்கிட்ட இல்லை சார் வேணாம், அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் அவர் இருந்துட்டு இல்லை, எனக்கு ஜெஸி ஞாபகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஜெஸி முகம் மட்டும்தான் என் கண்ணில் நிற்கிது. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க ஆஃப்டர்நூன். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி அவங்கள தனியாக விடுறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அதனால நான் அவங்கள பார்க்குறேன், எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னியா? ஆமாண்டி சொன்னேன். அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். தாரா கிட்ட என்னடி சொல்றது? இப்பதான் தாரா இல்லைல்ல. தெரில, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. இல்லடி, அவர் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் வர்றேன்னு சொல்கிறாரு. புரியுது காவ்யா, ஆனால் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. எனக்கு கார்த்திக் சாரை பற்றி யோசிக்கிற நிலைமையில இருக்கேன். சொல்லு. நீ இல்லை, ஆனால் அவர் இருப்பார்ல. புரியலை. உனக்கு நல்லா தெரியும் கார்த்திக் சாருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. நீ போராடலாம், அவர் வருவார். உன்னை சோகமாக பார்த்தோன்னா அவருக்கு மனசு தாங்கவே இல்லையா. வீட்டில் போயிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்கள பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு அவங்கள பார்க்கணும் போலயே இருக்குது, அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? புரியுதுடி, ஆனால் இங்கே பார், அம்மாவுக்கு சரியாயிரும். அமௌண்ட் கட்டியாச்சுல்ல. அப்புறம் என்ன, ஃபீல் பண்ணாத. சார் வரேன்னு சொன்னார். வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன் என்னன்ட்டு. இந்த மாதிரி நிலமையில நீ போயிட்டு அவர் கூட பேசுறது சரி வருமானு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு ஆறுதலாக இருக்கும், கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும். நானும் அதை யோசிச்சு தான் ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னேன். சரி, ஓகே, வரட்டும். ஜெஸி சார், இப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? தெரியல சார், இன்னும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பில்லெல்லாம் பே பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார், பில்லெல்லாம் பே பண்ணிட்டோம். இல்லை, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட கேளுங்க ஜெஸி. இல்லை சார், இல்லை, நாங்கள் கட்டிட்டோம். ஓகேம்மா. காவ்யா, ஜெஸி ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லை சார், ஆஃப்டர்நூனும் சாப்பிடல. நான் சொன்னேன், ஆனால் சாப்பிடவே மாட்டேங்கிறா. இவங்க அக்கா எங்க? அவங்க இப்போ தான் சார் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லையே இருந்தாங்களா நேற்றுலேருந்து, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ, ஓகே. இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட மட்டும் வாங்கிட்டு வந்து தரீங்களா? இல்லை சார், வேணாம். எங்கள் அக்கா வந்துடுவா, அவள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்குவேன். என்ன ஜெஸி, ஆஃப்டர்நூன்லேருந்து சாப்பிடலன்னு சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களே, நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்ல, அவள் வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி பார்த்தேன். காவ்யா, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன். ஓகே சார். இல்லை காவ்யா, அது வந்து போயிட்டு வாடி. உங்கள் அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தானே, எதாக இருந்தாலும் நான் டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறேன். ஓகேடி. என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் உங்கள் அம்மா தங்கச்சி மாதிரி பார்த்துக்கன்னு சொன்னீங்கல்ல, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்சேன் ஆதி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. சொல்லப்போனால் அந்த 3 லட்சத்துக்கே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நீங்கள் அந்த 3 லட்சத்தையும் கொடுத்து உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு வேறு சொல்கிறீங்க. உங்கள் மனசு யாருக்குமே வராதில்ல. அந்த கடவுளாக பார்த்து தான் நம்மளை இணைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆதி. ஏன்னா நான் ஏன் கரெக்டாக ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் உங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும் சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக ப்ரெஷர் போட்டிருக்க மாட்டாங்களா என்ன? திடீர்னு ப்ரெஷர் போடுறாங்களா? பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆதி. கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயமாகன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம்,
நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தான் சொன்னீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் மனசு கண்டிப்பாக மாறுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக தான் சம்மதிக்கலான்ட்டு வந்தேன். பட் எனக்கு தெரியல, என் மனசில் நீங்கள் ரொம்ப ஆழமாக பதிச்சிட்டீங்க. அதே மாதிரி நானும் உங்கள் மனசுக்குள்ளே வருவேன்னு நினைக்கிறேன். விதி நம்மளை ஒன்று சேர்க்கும்னா ஒன்று சேர்க்கும். தேங்க்யூ ஸோ மச் தாரா. நான் இந்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கி தான் உங்களால் எங்கள் அப்பா அம்மாட்ட தைரியமாக பேச போகிறேன். ரொம்ப நாள் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த ப்ரெஷர் இப்போ தான் இறங்கியிருக்கு. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது லைஃபையுமே மாற்ற போகுது. என் கம்பெனியை நான் நல்லா டெவலப் பண்ணி நம்பர் 1க்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். நேற்று கூட உங்களால் தான் அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது. அதனால தான் நான் என் Q3 டார்கெட்டை அச்சீவ் பண்ணவும் முடிஞ்சிச்சு. நீங்கள் எனக்கு உதவி மேலே உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் இதுக்காகவாவது உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா மாதிரி நல்லாவே பார்த்துப்பேன். ப்ளஸ் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே ஒரு பையனை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தருவேன். எனக்கு தெரியும் இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் தாரா. என்ன ஏதோ சொல்லணும்னு 3 பேர்த்தையும் வர சொல்லியிருக்கா? என்ன சொல்லணும்? இங்க பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதை முதல்ல மனசுல வச்சுட்டு எதா இருந்தாலும் சொல்லு. அதான்ப்பா வர சொன்னவங்களே எல்லாத்தையுமே 3 பேர்த்து முன்னாடியும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா, நிஜமாக தான் சொல்கிறேன். இதுலலாம் நான் இதுக்கு விளையாட போகிறேன் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் மக்களே, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தியா, நான் சொன்னேன்ல மாமா எப்படியும் சரின்னு சொல்லிடுவான்னு. சந்தோஷமா? சந்தோஷம் அத்தை. அப்போ உனக்கு கல்யாண ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணிடுவா? பண்ணிடுங்கப்பா, ஆனால் ஒரு 20 days டைம் தரீங்களா? 20 டேஸா? எதுக்கு மக்களே? நாளைக்கே நம்ம ரெடி பண்ணலாம். வசதி வாய்ப்பா இல்லை, எல்லாம் இருக்கு. இல்லைம்மா, பொண்ணோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? ஆதினி தானே பொண்ணு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் சொன்னேனே தவிர ஆதனியை பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 days டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா கல்யாணத்தில் கலந்துப்பாங்கல்ல. இப்போவே பண்ணணுமா என்ன? இப்போவே பண்ணணும்னா கூட கேட்டு பார்க்குறேன். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இருக்க மாதிரி வராதுல்ல. என்னடா சொல்ற? ஆதினி நம்ம பார்த்து வளர்த்தின பொண்ணு. சரிப்பா, அது நீ நம்ம பார்த்து வளர்த்துன பொண்ணு தான். ஆனால் அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி. அத்தை பொண்ணு எப்படிடா தங்கச்சியாவா? அம்மா, அவள் என் கூடயே விளையாண்டு என் கூடயே இருந்தா. அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி தானம்மா தோணும். அவ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு மக்களே, எனக்கு புரியலையே. அது அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? நான் அவள் கூட இருப்பேம்மா. அவளை நல்லா பார்த்துப்பேன். அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. என்னடா உளர்ற? உன் கையில பிடிச்சி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்ல நினைச்சோம். ஆனால் எனக்கு அது நீ அப்படி பார்க்க தோணலம்மா. என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம ஆதினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காதுடா. எனக்கு தெரியும்மா, ஆதினியோட நல்ல மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் அவளுக்கு நான் செட் ஆக மாட்டேன்.
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு தரேம்மா. ஏன்டா அப்படி பண்ற? சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அந்த பிள்ளையோட மனசை காயப்படுத்திட்டே இருக்கடா. அப்பா, இவ்வளோ நாள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. சரின்னு சொன்னேன். இப்போ ஆதினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி? எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வேண்டாம், நீங்கள் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லுங்கப்பா. அத்தை, மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத மக்களே, அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். மாமா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க சொல்றதுலயும் எந்த தப்புமே இல்லையே. அவங்க நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பிடிக்காத என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அம்மா உன்னை பிடிக்கலன்னு சொல்ல மக்களே. அவனுக்கு நீ தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டாங்க. இனி என்னத்த? பரவாயில்ல. சரி, பொண்ணை கூட்டிட்டு வா நாளைக்கு. சரிப்பா, கூட்டிகிட்டு வரேன். சாப்பிடு ஜெசி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சார், இன்னும் நீங்க ஏன் இங்கேயே இருக்கீங்க? கிளம்பலையா? டைம் ஆச்சு பாருங்க. உங்க வீட்டில் தேட மாட்டாங்களா? கிளம்புங்க. நான் போய்க்குவேன் ஜெசி. நானும் குழந்தை பையன் கிடையாது எங்கள் வீட்டில் தேடுறதுக்கு. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. ஆஃப்டர்நூன்ல இருந்து அப்படியே இருக்கீங்க, சாப்பிடவே இல்லை. பசிக்காதா? இப்போ டைம் என்ன? 7 ஆக போகுது. இல்லை சார், எனக்கு சாப்பிடவே மனம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தொண்டை அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் எதா இருந்தாலும் எங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. கொஞ்சமாச்சு ப்ராக்டிக்கலாக யோசிங்க ஜெசி. நீங்கள் இப்போ சாப்பிடாம இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிருமா? இல்லைன்னா எந்திரிச்சு குடுக்குன்னு முடியாது உங்ககிட்ட பேச போகிறாங்களா? நீங்கள் சாப்பிட்டு தெம்மா இருந்தால் தானே உங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியும். இப்போ கண்ணு முழிச்சுறாங்க உங்கள் அம்மா. யாரை தேடுவாங்க? என்ன தேட போகிறாங்களா? இல்லை உங்களை தான் தேட போகிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா முன்னாடி போய் உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிடாம இருந்து உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்கிற நிலமா வந்துடுச்சுன்னா? என்னால் முடியல சார், எனக்கு பயமா இருக்கு. இந்த உலகத்திலேயே எங்க அம்மா மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். எங்க அம்மா இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்னே எங்களுக்கே தெரியல. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது ஜெசி. நான் தான் சொல்கிறேன் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. டாக்டர்ஸ் கூட நெகட்டிவாக சொல்லவே இல்லையே. ஆமா, ஆனாலும் இங்கே பாரு, தைரியமாக இருக்கணும், சரியா? ஓகே சார். சார், நான் உனக்கு கேட்கவா? கேளுங்க. இல்லை, இவ்வளோ நேரம் எனக்காக கூட இருக்கீங்களே, ஏன்? ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர். அதனால் ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா சார்? நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இப்படி தான் ஜெசி போய் நிற்பேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நிற்பேனான்னு தெரியாது ஜெசி. ஆனால் தெரியல, உன்னை மத்தியானம் பார்த்ததுலேருந்து என் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ உன்னை சாப்பிட வச்சு அனுப்பிட்டு போனால் தான் எனக்கு சந்தோஷமே. இல்லை, ஒரு ப்ரொஃபஸராக ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கலாம். லீவ் எடுத்துக்கோங்க ஜெசி அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து நான் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி தரீங்களே, அதான் கேட்டேன். இவ்வளோ அக்கறை என் மேலே யாருமே காட்டினதில்ல, எங்கள் அம்மா, தாரா, காவியாவை தவிர. அதான் கேட்குறேன். இங்கே பாருங்க ஜெசி, இப்போ இதெல்லாம் பேசணுமா என்ன? நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட இருப்பேன் ஜெசி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிடுங்க. ஓகே சார். அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நானுவே கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாக செய்திட ஒரு 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன்.